Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா Madras University IDE எக்ஸாம்க்கு வந்து எப்படி வந்து ரெடி ஆகணும், சிம்பிள் டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு full இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஸோ Madras University IDE ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தனியா வந்து நான் டெலிகிராம் குரூப் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, தேவைப்படுறவங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க வந்து எக்ஸாம் எழுத போறீங்கன்னா பிஃபோர் எக்ஸாமே வந்து நீங்க ரெடி பண்ணி வைக்க வேண்டியது எக்ஸாம் பேப்பர்ஸ். ஸோ வந்து அந்த எக்ஸாம் பேப்பருக்கு தேவையான மார்ஜின்ஸ்லாம் போட்டு 3 இன்ஃபர்மேஷனை வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ஜின் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எழுதி ரெடியா வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டேட்டா ஷீட்ல வந்து உங்க சைனை போட்டு வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் பேஜஸை வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்து போட்டுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போஸ்டல் கவர்ல வந்து ஃப்ரம் டு அட்ரஸ் எல்லாமே எழுதி கரெக்டா ரெடியா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 3 விஷயங்களுமே வந்து பிஃபோர் எக்ஸாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புக்ஸ், அன்னைக்கு என்ன எக்ஸாம் இருக்கோ அதுக்கு தேவையான புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கையில ரெடியா வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட வந்து புக்ஸ் இருக்கும், சில பேர்கிட்ட வந்து புக்ஸ் இருக்காது, பிடிஎஃபா வந்து வச்சிருப்பீங்க. ஸோ பிடிஎஃபா வச்சிருக்கவங்களும் அதையும் கரெக்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங் பேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா 8:15 வந்து கொஸ்டின் வரும். ஆஃப்டர்நூன் பேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா 12:15 வந்து கொஸ்டின் பேப்பர் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வரதுக்குள்ள நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் வந்த உடனே எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க, டிலே பண்ணாதீங்க. மார்னிங் பேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் நிறையவே இருக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கு. பட் ஆஃப்டர்நூன் பேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங்குள்ளே வந்து கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். யூனிவர்சிட்டியில் வந்து எக்ஸாம் முடிஞ்ச சேம் டேவே வந்து நம்மளை வந்து ஆன்சர் பேப்பரை வந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து சேம் டேவே வந்து முடிஞ்சா போஸ்ட் பண்ணுங்க. இல்லை ஈவினிங் தான் எக்ஸாம் முடியுதுங்கிறவங்க நீங்கள் வந்து கொரியரை வந்து சூஸ் பண்ணி கொரியர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேம் டே வந்து நீங்கள் பண்ணிங்கிறதுக்கான அக்னாலஜ்மெண்ட் பில்லை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம் இருக்குது அப்படின்றவங்களும் தனித்தனி கவர் போட்டு நீங்கள் வந்து கொரியர் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புக்ஸ் வச்சுருப்பீங்க, சில பேர் வந்து பிடிஎஃப் வச்சுருப்பீங்க. ஸோ வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து டாபிக்ஸ்லாம் ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, சிலபஸ்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து புக்கை பார்த்து தான் எழுத போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக இருந்துடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்ததுக்கப்புறம் அது வந்து எங்கே இருக்குன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகலாம். ஸோ ஒன்ஸ் வந்து எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் டைமில் வந்து எழுதுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எந்தெந்த டாபிக்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிடிஎஃப் தான் இருக்குது அப்படின்றவங்க வந்து பிடிஎஃப் வந்து சர்ச்சபிள் பிடிஎஃபாக வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் தனி வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஆல்ரெடி, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா புக்ஸில் இருக்க கொஸ்டின் தான் எல்லாமே வருமானு கேட்டிங்கன்னா அது டவுட் தான். ஒரு சில கொஸ்டின் வந்து புக்கில் இல்லாதது கூட வரலாம். ஸோ வந்து அதுக்கு வந்து நீங்கள் வெப்பில் தான் ஆன்சர் தேடி எழுதுகிற மாதிரி இருக்கும். அதை நான் ஆல்ரெடி வந்து இதுக்குமே வீடியோ போட்டிருக்கேன், எப்படி வந்து நெட்டில் வந்து ஆன்சர் தேடி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த வீடியோ தேவைப்பட்டாலும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான். ஸோ இப்போ வந்து 2 மார்க் கொஸ்டின் எழுதுறீங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா அதை வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக எழுத தெரியணும். அதே மாதிரி 10 மார்க் கொஸ்டின் இருக்குது, பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 1 பேஜுக்கு தான் இருக்குன்னா நீங்கள் வந்து அதை எலாபரேட் பண்ணி ஒரு 3 to 4 பேஜஸ் வந்து எழுதணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை வந்து உங்களுக்கு வந்து ப்ரீஃபாகவும் எழுத தெரியணும், ஷார்ட்டாகவும் எழுத தெரியணும். இதுதான் வந்து இந்த ஆன்லைன் எக்ஸாமில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஓப்பன் புக் எக்ஸாமில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடுங்க. அட்டன் பண்ணாலே மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேஜஸை வந்து ஃபில் பண்ணி வந்து நீங்கள் வந்து எழுதுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவு கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணுங்கள். நான் வந்து ஆல்ரெடி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு, அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கெலாம் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுன்ற வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்து நிறைய பேர் வந்து நல்லாவே வந்து எக்ஸாமுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேவைப்படுறவங்க அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதணுமான்னு கேட்பீங்க. அது வந்து தேவையில்லை. ஸோ கொஸ்டினே வந்து நீங்கள் வந்து ஹெட்டிங்காக போட்டுக்கோங்க. அதை வந்து பிளாக்ல எழுதுங்க. ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ப்ளூவில் எழுதினீங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ வந்து த்ரெட்டு போட்டு கட்டலாமா இல்லை ஸ்டாப்லர் போடலாமான்னு கேட்டிங்க. இது உங்களோட விருப்பம் தான். என்னை பொறுத்தவரையும் த்ரெட்டு போட்டு கட்டினீங்கன்னா கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களையும் ரெடி பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுத போங்க. கரெக்டாக வந்து சேம் டேவே வந்து போஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது டவுட் இருக்குனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ யாராவது பிபிஏ எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா வந்து பர்சனலாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.